Hello guys, welcome back to our vlogs channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா vlogs channelல ஒரு பயங்கரமான பே வீடியோ பண்றதுக்காக ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவேலயே வந்து லொகேட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து உள்ள போகணும். இந்த இடத்துல வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, பல வருஷமா அபண்டன்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருந்துச்சு. அதை கேட்டோன்னே இந்த இடத்த உடனே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஸோ அது என்னன்ட்டு நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போயிட்டு சொல்றேன். இப்போ நாங்க உள்ள வந்துட்டோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம். அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து கண்டினியூ பண்ணலாம் வீடியோவை. லெட்ஸ் கோ கைஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கூட வழக்கம் போல நம்ம ரன்னிங் ராகுல் வந்திருக்காப்ல அண்ட் குண்டு குழந்தை வந்திருக்காப்ல. நண்பர்களே, மிகவும் ஆபத்தான முறையில் வந்திருக்கும். காலிலேருந்து ஃபீவர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சுமார் ஒரு 10-12 வாட்டி முந்திச்சு, வயிறு கலகிடுச்சு. ஸோ அதனால தான் பாருங்கள் சாக்ஸ் போட்டு வந்திருக்கு. என்ன ஆத்திரம் ஆனாலும் பரவாயில்ல, டப்புன்னு கழட்டிட்டு ஓடிடலான்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டிக்கு. என்ன தெரிகிறது கைஸ்? இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ். மேலே பார்த்தியா அந்த ஓட்டையை பார்த்தீங்களா? தெரிஞ்சது அதான் அடுப்பங்கர ஓட்டை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். உள்ள போலாம். ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. என்னடா மேலே நீ பேசுறீங்கல்ல, அப்புறம் ஸ்பைடர் மேன் மாதிரி போதுடா போய். ஸ்பைடர்மேன் போய் டேய் இது ஸ்பைடர் மேன் போற மாதிரி இல்லையே இது. சத்தியமா மச்சான், இங்கிருந்து போச்சு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மரத்துல உழுக்குறான். ஒரு உழுக்குனா அந்த வேர் தூக்கி மேல வந்துட்டு போறான். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே அடிச்சு மரம் அப்படியே குளு அடிச்சு அப்படியே குளு அடிச்சு அப்படியே குளு அடிச்சு அப்படியே குளு அடிச்சு அப்படியே. பாருங்க அது நல்லா ஆடுதோ இல்லையோ, நீ நல்லா ஆடுற. இதான் வைப் வச்சு வைப் ஆச்சு அப்படியே வைப் ஓட்டு மாதிரி. சத்தியா சொன்னல, நான் ஏதாவது குறைஞ்ச ஏதாவது உட்காந்துட்டு இருக்கா? நீ வேற இப்படி போதுன்ற. சத்தியமா நான் பார்த்தேன். நீ வேணா அங்க போய் லாங்ல போய் பாரு. மேல போகும்போது கருப்பு கல்ல வச்சு கருப்பு கல்ல இப்படி வந்து போச்சுண்ணா. ஆனா நைட்ல குரங்கு வராதுண்ணா. நைட்ல குரங்கு கணக்கு தெரியாது தானே? ஆமா, கணக்கு தெரியாது. ரைட். பார்த்து உஷாரா. ஏதோ வினோதமா இங்க இருக்கு, ஏதோ ஒரு சக்தி இங்க இருக்கு. ஏதாவது விலங்கு ஏதாவது இருந்து நமக்கு பிரச்சனை ஆகிட போதுரா இந்த மாதிரி இடத்துல. சொல்ல முடியாதுடா, இது காடு மாதிரி இருக்கு இந்த இடம். உள்ள வேற இருக்கு. இருக்கலாம் மேபி. நைட் விஷன்ல இதுவா இருக்கலாம் மேபி. வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஆமா, யோசிச்சு பாருங்க, வீடு எவ்வளவு அழகா கட்டிக்கிறாங்க. அடிச்சு அது நம்ம கிட்ட இப்படி விட்டு போயிட்டா கேக்குது. அவங்க அவைதானா? இது கன்ஃபார்ம் அவங்க அவைதானா? அந்த ஓல்டு அந்த அழுவும் போது அந்த வயசு ஃபீல் பண்ண முடியுது. பழைய வயசு அது என்ன சொல்லுவாங்க? எக்ஸ்பீரியரான ஒரு வயசு. எக்ஸ்பைர்டு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஓ மை காட், இவங்க தான் அந்த கப்புள்ஸோ. 18th செஞ்சுரியில் வந்தாங்க மாதிரி இருக்காங்களேண்ணா. இல்ல 1990s அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1990s 1900மா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். என்னடா ராகுல் ஷீல்டு மாதிரி கையில் வச்சிருக்காத? எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கணும்னா. அவங்க பாருங்களேன், சிரிச்ச முகத்தோட இருக்காரு. அந்த மனுஷன் எப்படின்னா கொள்றதுக்கு மனசு வந்துச்சு வீடு புகுந்து. நான் பாவனா, நான் இவங்களுக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணா. இவர் ஏஜ் பார்த்தா அது அங்கேயோ இருக்குது, இவங்க ஏஜ் பார்த்தா எங்கேயோ. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இப்போ தெரியாம உங்க பொண்டாட்டி பத்தி உன் தப்பா பேசிட்டா மன்னிச்சிருங்க. உங்க பொண்டாட்டி பத்தினி தான். தயவு செஞ்சு எங்ககிட்ட ஏதாச்சும் பேச முயற்சி பண்ணுங்க. அப்படிலாம் ஜோடியா ஒன்னா முன்னாடி வந்து நிக்க முடியுமா உங்களால? நான் இப்போ அவங்க ஒய்ஃப் எது ஐட்டம்னு சொன்ன மாதிரி சொல்றேன். நான் எப்ப நான் அப்படி சொன்னேன்? இல்ல ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிற மாதிரி சொல்லல. நான் ரிப்பீட் போட்டு பாருண்ணா. அவங்க டேய் 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த. செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டா போட்டுறேன். வரண்டாயா சாமி. என்னடா நான் போகும்போது கேட்டல வாண போட்டு போறதுக்கு போடா இடம். இங்க எங்கடா போறோம்?
அபண்டன் பாத்ரூம்டா இது. பாத்ரூம் போறேன்னு சொன்ன உடனே காண்டாகுறான் அந்த பேய். அது அங்கிள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல ஆகி போய்க்கிறேன் ப்ளீஸ்.